யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு கூட என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கும்படிக்கு, உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் வேண்டிக் கொள்ளுங்க. இது கிருபையின் காலம், ஊற்றப்படுதலின் நேரம். ஓ ஆண்டவர் சபையில, ஓ ஆவியானவர் ஒழுங்கு கிரமத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ சத்தியாவியாகிய அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும் படிக்கு உங்களுக்கு அந்த தேற்றரவாளனை தந்தருளுவா. அந்த அனுபவம் வேண்டும் என்பவர்கள், அல்லது புதிய அபிஷேகம் வேண்டும் என்பவர்கள் வேண்டிக் கொள்ளுங்க. என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர் அந்த தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் உலகம் அந்த சத்தியாவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர் அவர். தேற்றரவு பண்ணுகிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பர்சனாலிட்டி பார்க்கும் பொழுது தேற்றரவாளனின் ஆவி, ஓ உன்னதத்தின் ஆவி, ஓ பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவியே கொடுத்திருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவி, அவர் வெளிச்சத்தின் ஆவியானவர், விட்டுதலையின் ஆவியானவர், ஆலோசனை அருளும் ஆவியானவர், பலனை அருளும் ஆவியானவர். உருகத நரகா ஷடான துக்கட்டோ மாலாத கத்தலபா ஆவியில நம்ம உண்மையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிற நேரம் எல்லாம் அவர் பிரசன்னமாகிறார். அங்கு சுகத்தை கொடுக்கிறார். அன்று அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார். அதே வேளையில விடுதலையை கட்டளையிடுகிறார். தீர்க்க தரிசன வரம், வியாக்கியான வரம் என கிரியை செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாகவும் செய்யப்பட கடவது என்பது ஆண்டுடைய வார்த்தை. இப்பொழுது இந்த நாளில ஒரு ஊற்றப்படுதலுக்காக வேண்டிக் கொள்வோமா? ஒரு அவுட்போரிங் கடைசி நாட்கள்ல ஒரு மாம்சமான யாவர் மேலும் எல்லாரும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 2, யோவான் 3, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதற்கு முன்னால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்தது போல எனக்காக வந்த ஒரு காரியம், அதை போட்டிருக்கேன். வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், தினமும் முக்கியமானவைகளை கோடிட்டு படியுங்கள்னு சொல்லி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாருக்கும் வசன போட்டி உண்டு. அப்போ தான் எப்படி என்ன செய்வீங்க, வசனம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டின்னு வச்சா தான் என்னது, எல்லாத்துக்கும் பயங்கர போட்டி மனப்பான்மை வரும். என்ன எனக்கா நான் வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கா வந்தது அந்த தாட்டை, அதை பாஸ்டர் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் போட்டேன். அப்போ அந்த போட்டியில் எல்லாரும் போட்டி வச்சா தானே படிக்கிறீங்க என்ன, அதனால தான். இன்னும் 7 மாதம்தான் இருக்குது. இந்த வருஷம் முடிய எத்தனை மாதம் இருக்குது? 7 மாதம். இது 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இனிமேல் அந்த பகுதிகள் நான் போடும் பொழுது கடகடான்னு படிக்க முடியும். நானும் தம்பியும் போடும் பொழுது நான் சும்மா இருக்க மாட்டேன். அதே ரெகுலர் ரீடிங் இருக்கும் பொழுது எனக்கே உற்சாகமாக இருந்துச்சு. நானும் தம்பியும் அதை 25 நிமிஷத்தில், நான் பெருமைக்காக சொல்லலை, 4-2 நாளாகவும் போட்டிருக்கேன். 18, 19, 20, 21, யோவான் 15, 16
வேகமாக படித்து முடிக்க, அதிகமாக கிரகிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு நான் பெரிய மனப்பாட சக்தி பெற்றவள் நான் அதுக்காக சொல்ல வரல, முடியுங்கிறதுக்காக சொல்றேன். கடகடான் வாசிக்காம நிதானமாக தான் அதை நாங்கள் பைபிளை திறந்து வைத்து வீட்டில் இருக்கும் பொழுது இந்த பகுதியை வாசித்தோம். அது போல நீங்களும் என்ன செய்யுங்க, பெரியோர் சிறியோர் பிள்ளைகளெல்லாம் படிக்க வைங்க. ஈஸி. பழைய ஏற்பாடெல்லாம் கதைகள் மாதிரி இருந்துச்சு. யோசபாத் ராஜாவை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சேயீர் மலை தேசத்தார் அம்மோன் புத்திரெல்லாம் எதிராக வந்தாங்களாம். யோசபாத்துக்கு நிற்க பலனே இல்லையாம். அப்போ ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது சொல்லி பாடகரை நிறுத்தினாராம், துதி செய்ய தொடங்கினாராம். இதெல்லாம் அந்த இதில் இருக்கு, அந்த பகுதிகளில். இதெல்லாம் நம்மளோட பேசுகிற பகுதி. ஆண்டவர் ரேமாவை கொடுப்பார், உங்களோட என்ன செய்வார், பேசுவார்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், போட்டேன். அதனால படிங்க, என்ன படிங்க, நோட்டு புஸ்தகம் பென் வாங்கி என்ன செய்யுங்க, குறிப்பு எழுதுங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யணும், கடைப்பிடிக்கணும். வேற என்ன காரியம் போட்டிருந்தேன், இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். இந்த நாள் ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். வனாந்தரம் வயல்வெளியா என்ன செய்யும், மாறும். ஏசாயா 35 இருக்கு. அப்படியே இருக்கக்கூடாது, ஆஸ் இட் இஸ்னு. அப்படியே தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய்யாது, மாறாது. என்னுடைய வாழ்க்கை பாணி கலாச்சாரத்தை நான் என்ன செய்ய மாற்றவே மாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் என்ன செய்யக்கூடாது, பிடிவாதம் பண்ண முடியாது. கடைசி நாட்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உட்கார்ந்து கூட வாசிக்கலாம். ஆராதனை பகுதி முடிந்தது, பாடல் பகுதி முடிந்தது. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துல எடுத்தவங்க கூட வாசிக்கலாம். 1 முதல் ஒரு 7-8 வசனங்கள் வாசிப்போம். வாசிங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒருமனப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கூடி வந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முந்தின அதிகாரத்துல இயேசுவானவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கலக்கம் அடைந்து வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீங்க, நான் எப்படி எழுந்தருளி போறேனோ அப்படியே என்ன செய்வேன், வருவேன், நான் உங்களுக்காக தேற்றவாளனை என்ன செய்வேன், போய் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அனுப்புனாரு. சீஷர்கள் காத்திருந்தாங்க, கூடி இருந்தாங்க, ஒரு மனம் வந்துச்சு. அந்த இடத்துல 2வது அதிகாரத்துல 1 வசனத்துல படிச்சுங்க, ஓரிடத்துல வந்திருந்தாங்க. அப்பொழுது இது போல ஓரிடத்துல அவங்க ஒருமனப்பட்டு அவர் சொல்லப்படியே காத்துருங்க, எருசலேம் நகரத்துல காத்துருங்க, உன்னத்திலிருந்து வரும் பலன் அதுதான்.
உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் மட்டும். லூக்கா 24 இருக்கு, எடுக்க வேண்டப்போ. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் மட்டும் நீங்க எருசலேம் நகரத்துல இருங்க. அதை அப்படியே அவங்க கடைபிடித்தாங்க, கீப் பண்ணாங்க. அப்பொழுது ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த 2வது வசனத்துல பலத்த காற்று, அடுத்து 3வது வசனத்துல அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது, ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. கிட்டத்தட்ட எத்தனை பேர் கூடி வந்தாங்க அந்த இடத்துல? 120 பேர் கூடி இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அக்னியில இருக்கிறதுனால அமர்ந்ததுன்னா யாரு? அது இது இல்ல, உயர்த்தினை தான். பரிசுத்த ஆவியானவர். நம்ம அப்படியேதான் சொல்லணும். என்ன அப்படி படிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், ஊற்றப்பட்டார். பலத்த காற்று, உருவ காற்றுன்னு படிச்சுங்க. பரிசுத்த ஆவியினால உடனே நிரப்பப்பட்டு அவங்க தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில என்ன செய்தாங்க? பேச தொடங்கினாங்க. அப்ப எல்லா தேசத்திலும் இருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் எல்லாம் என்ன செய்திருந்தாங்க? அப்போ எருசலேமில் தான் வாசம் பண்ணாங்க. அந்த சத்தம் உண்டான போது யூதர்கள் மத்தியில தான் அந்த சத்தம். அவங்க அந்த இடத்துலதான் மேல் வீட்டுல கூடி வந்தாங்க. அங்கதான் பலத்த காற்று வந்துச்சு. மற்ற அந்த சத்தத்தை கேட்ட உடனே இப்ப நீங்களே சத்தம் போடும்போது, நம்மளே சத்தம் போடும்போது என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது திரளான ஜனங்கள் என்ன செய்வாங்க? கூடி வருவாங்க. அதை நம்ம விசுவாசிப்போம். திரளான ஜனங்கள் கூடி தங்கள் பாஷையிலே அவள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால, அதாவது வந்தவங்க யாருன்னா பின்னால போட்டிருக்கு, எல்லாருக்குள்ளே ஒரே ஆச்சரியம். இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவோ? இவங்க பேசுறவங்க எல்லாம் யாரு? கலிலேயர் அல்லவோ? இவங்க எல்லாம் நம்முடைய ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோம். ஜென்ம பாஷைன்னா கன்னடம், மலையாளம், நம்ம அப்படி எடுத்துக்கிடுவோமே. உருது, தெலுங்கு, என்னெல்லாம் தெரியும்? தாய்மொழி, அவரவர் தாய்மொழி. ஜென்ம பாஷைன்னா என்னது? அவரவர் தாய்மொழி. வட இந்தியால எல்லாம் ஹிந்தி தெரியாம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மினிஸ்ட்ரிக்கோ ஹிந்தி படிச்சுட்டு தான் போவாங்க. வட இந்திய ஊழியத்துல கட்டாயம் ஹிந்தி தேவை. டெல்லி, நொய்டா அங்கெல்லாம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எங்க ஜான் 1 month அங்க ப்ராஜெக்ட் பண்ணாரு முன்னால. அப்ப அந்த இடத்துல எல்லாம் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள, படிக்காம இருக்க முடியாது. அதே போல பெங்களூர், கர்நாடக தேசத்துல என்னது? கன்னடத்துல பேசுறது புரியணும், இல்லைன்னா ஏமாத்திட்டு போயிருவான் ஆட்டோக்காரெல்லாம். ஜஸ்ட் ஓரளவு இப்போ கொஞ்சம் அவ்வளவா அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் வேர்டிங்ஸ் பேசுவேன்னு சொல்லுவாரு. புரிந்து கொள்ள முடியும். அந்த மொழிகள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே போல மலையாள மொழிய தமிழ்ல பேசுற மாதிரியே இருக்கும். எல்லா மொழியும் எல்லாம் வந்துச்சுன்னு அங்க வரல. நான் இப்போ அவருடைய ஜென்ம பாஷை அங்க பாத்தர், மேதர், எலோமித்தியர், மெசபொத்தோமியர், யூதயா, கப்பத்தோகியம், பொந்து, ஆசியா, பிரிசியா, பம்பிலியா, எகிப்து, அந்த தேசத்தார்கள் எல்லாம், அங்க குடியிருக்கிறவங்க எல்லாம் ரோமாபுரியார், யூத மார்க்கத்தில் அமைந்தவங்க, கிரேக்கர், அரபியர், நம்முடைய பாஷையில இவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. பாஸ்டர் மோகன் இன்னும் இருக்கிறாங்க, பாஸ்டர் டி மோகன். அப்போ அவங்கள்ட்ட நான் பிரசங்கம் பண்ண உரிமை கேட்கல, பாஸ்டர் சொல்லவும் இல்லை. நான் வசனம் வாசிக்கிறேன், அதை மட்டும் நான் சொல்லிட்டு நிறுத்திடுறேன் நேரம் ஆகிறதுனால. அதாவது என்னன்னா, ஒரு அம்மா, அவங்க படிப்பறிவே இல்லாதவங்க, ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷை வரத்தை பெற்றவங்க, கொஞ்சம் கூட ஸ்கூலுக்கு போகாதவங்க, ஒண்ணு கூட படிக்காதவங்க அவங்க. அப்ப அந்த அந்நிய பாஷை வரத்துல ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தை நான் குறிப்பா பிறகு ஞாபகம் வந்தா சொல்றேன். அதை பாஸ்டர் மோகன் சொன்ன அந்த சாட்சி,
அப்போ அந்த வார்த்தை இன்னொருத்தர் வரும் பொழுது அவருக்கு ஆச்சரியமா தானே இருக்கும். அவருக்கு அந்த அம்மா மூலமா வியாக்கியான வரம் என்ன செய்து கிரியை செய்து அந்த அம்மா வந்தவர் என்ன செய்யறாரு, உணர்த்தப்படுறார். பாருங்க, படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மாவை ஆண்டவர் அந்நிய பாஷை வரத்தை கொடுத்து வியாக்கியானப்படுத்த உதவி செய்து, வியாக்கியானம் வேணும்னேவா பண்றது? உங்களுக்கு மொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சாதானே மலையாளத்துல நீங்க திரும்ப பேசுவீங்க. நமக்கே ஒண்ணுமே தெரியாட்டா என்ன பேசாம தான் இருப்போம். மலையாளத்துல திரும்ப திரும்ப ஸ்பீடா பேச முடிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், பேச முடியும், புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நான் பேசாம இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் தெரியலன்னு அர்த்தம். அப்படித்தானே? சரி, இப்போ அவங்க எல்லாம் மதுபானத்துலாலதான் நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணாங்க. அப்ப பேதுரு நின்றார். எனக்கு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் பேசின வார்த்தை. இப்போ 11 கூட பேதுரு நின்று, எத்தனை பேர் இருந்தாங்க? 11 மட்டும் கூட நின்று அவங்கள நோக்கி உரத்த சத்தமிட்டு, இவங்க வெறி கொண்டவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அடுத்து 16, 17 வாசிங்க. கடைசி நாட்கள்ல இந்த கடைசி நாட்கள், என் டைம், இந்த கடைசி நாட்களுக்குரிய அபிஷேகம். நீங்க ஒருவேளை என்றைக்கோ அபிஷேகம் பெற்றிருக்கலாம். நான் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம், அது இருக்கட்டும், அது உண்மைதான். அந்த சத்திய ஆவியானவன் நமக்குள்ள வாசம் பண்றேன்னு சொல்றாரு, உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா கடைசி நாட்கள்ல யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே இது இருக்கு. அந்த யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இந்த அப்போஸ்தலர் காலங்கள்ல இது நிறைவேறுகிறது. இப்போ இந்த கடைசி நாட்களிலும் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு அவுட்போரிங் இருக்க போது, ஒரு ஊற்றப்படுதல். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், எல்லா மேன்கைண்ட் மேலையும், வாலிபர், மூப்பர், சிறியவர், பெரியவர், எல்லார் மேலும் என்ன செய்ய போறாரு, ஊற்றுவார். அந்த அவுட்போரிங்காக என்ன செய்யணும், கேட்கணும். அவர் பிதாவை வேண்டிக் கொண்டார். அப்போதான் சத்தியாவியாகிய தேற்றரவாளன் கூட இருக்கும்படிக்கு தந்துள்ளப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் பிதாவை வேண்டிக் கொண்டதுனாலதான் அந்த தேற்றரவாளன் தந்துள்ளப்படுகிறார். அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலகம்தான் அதை பெறாது. நான் பெறமாட்டேன், எனக்கு கிடைக்காதுன்னு நீங்க கொஞ்சம் கூட என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. ஒரு சாட்சி, ஒரு 15 வருஷமா ஒரு டீச்சர், ஒர்க் பண்ண டீச்சர் அபிஷேகமே பெறல. ஒரு நாள் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் சொன்னது, உன்னை ஆண்டவர் என்ன செய்யறாரு, இப்போ இந்த வார்த்தையின் மூலம் உன்னை அபிஷேகிக்கிறார். அவ்வளவுதான். அவங்க நினைச்சிட்டு தான் வந்தாங்களாம். எத்தனை கூட்டங்கள் ஆண்டவரே, எங்க பாஸ்டர் ஸ்பெஷல் மீட்டிங் மாசந்தோறும் ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாரு. மாசந்தோறும் 5 நாள் 3 நாள் வைக்கிறவர் அவர். ஆனா என்ன கிடைக்கல, எத்தனையோ பேர் வந்துட்டாங்க ஸ்பெஷலா அந்த அபிஷேகத்துக்குள்ள வழினா, ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியோட கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வார்த்தை வந்தோடனே தீர்க்க தரிசனமா மெசேஜ் நடுவுல வந்திருக்கு. அப்ப அவங்களுக்குன்னு எடுத்துக்கொண்டு விசுவாசிச்சாங்க. அப்ப உடனே என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. ஓடி வந்து சொன்னாங்க. அப்ப பாருங்க, 15 வருஷமோ 20 வருஷமோ 40 வருஷமோ டிஜே சங்கிள் சொல்லுவார், பல நாட்கள் என்ன செஞ்சேன்னு சொல்லுவார். பரிசுத்தாவின் வரத்துக்காக, அபிஷேகத்துக்காக நான் காத்திருந்தேன்னு சொல்லுவார். அதனால நீங்களும் என்ன செய்யக்கூடாது, நானும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பின்வாங்கிடக்கூடாது, விலகிடக்கூடாது. தொடர்ந்து என்ன செய்யணும், எக்ஸ்பெக்ட் பண்ணணும், விரும்பணும், வாஞ்சிக்கணும். காத்திருக்கிறதுனா என்ன, காத்திருக்கிறதுனா என்னது? சில காரியத்துல பிரேயருக்கு சில நேரத்துல எஸ்ன்னு சொல்லி உடனே சாங்ஷன் பண்ணுவார், அப்படித்தானே? உடனே கொடுத்துருவார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி உடனே பெற்றிருக்கீங்க? பரிசுத்தாவின் அபிஷேகமோ அல்லது ரட்சிப்போ அல்லது ஒரு நல்ல மார்க்கோ.
ஒண்ணுமே பெற்றதில்லை. டக்குன்னு ரொம்ப நாள் தான் பிடிக்குமோ? சில விஷயம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நோன்னு சொல்லுவாரு. சில நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு நிச்சயமா என்ன செய்யும், வரும் வரும் வரும், நீ காத்துரு. எத்தனை இடங்கள்ல நம்ம போய் காத்திருக்கோம். ஆனா ஆண்டவர் பாதத்துல இருக்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா நீங்க கேளுங்க, நிச்சயமா என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3வது அதிகாரம் பாஸ்டர் தொடர்ந்து பேசலாம்னு சொன்னதுனால நான் சொல்லி முடிக்கிறேன் சில காரியங்களை மட்டும். 24:40 உன்னதத்திலிருந்து வரும் பலன். அந்த போட்டி எல்லாம் உங்களுக்கு உண்டு. வாட்ஸ்அப்பில் நான் போட்டேன்ல, அந்த போட்டி உங்களுக்கு உண்டு. ஜூன் மாத கடைசியில் இந்த ஒரு மாதத்துக்குரிய போர்ஷன் என்னது உங்களுக்கு கேள்வியாக வரும், குயிஸ் ப்ரோக்ராமாக வரும். அல்லது உங்களுக்கு குயிஸ்க்கு பதில் சொல்ல முடியலன்னா என்னது கேள்வி பதிலாக வரும். அதை நீங்கள் என்ன செய்யணும், நல்ல மார்க்கு வாங்கணும். அதுக்காக நீங்கள் படிக்கணும் அந்த ஒரு மாதத்துக்குரியதை. பிறகு 6 மாதத்துக்குரியதை டிசம்பர். மொத்தம் 7 மாதம் இருக்குது. எனக்கு வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் ஏவுனதுனால தான் வசனங்களை என்ன செய்யணும், ஒரு ரெகுலர் ரீடிங் இருக்கணும். எங்கே ஒழுங்கான வேத வாசிப்பு ஒழுங்கு இருக்கோ அங்கே எல்லா ஒழுங்குமே வந்துடும் சொல்கிறேன். அந்த ஒரு ஒழுங்கை நம்ம என்ன செய்யணும்னா கீப் பண்ண ஆண்டவர் உதவி செய்கிறார். நீங்களும் என்ன செய்யணும், கீப் பண்ண முடியும். கீப்னா என்னது, கீப்னா என்ன, பைபிள் அடுக்கி வைக்கிறதா ஷெல்ஃபில்? படிக்கணும், அதை ஒழுங்க கை கொள்ளணும், கையாளணும்னு அர்த்தம். சரி, உன்னதத்திலிருந்து வரும் வேலைனால் தரிப்பிக்கப்படும் மட்டும் எருசலேம் நகரத்தில் இருங்க. 24:49 அக்கினிமயமான நாவுகள்னு சொல்லி பார்த்தோம். அப்ப சீஷர்கள் அறிந்து கொள்ள அடையாளமாக அது என்னது, அடையாளம். என்னது அடையாளம்? சீஷர்களுக்கே ஒரு அடையாளமா இருந்துச்சு. அக்கினிமயமான நாவுகள் வந்தது. அக்கினிமயமான நாவுகள் வந்தது. எனக்கு அபிஷேகம் வரும் பொழுது தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை, உருண்ட நிலை. நான் வீட்டுக்கு வரும் பொழுது மறுபடியும் தூக்கி எறியப்பட்டேன். அந்த அக்கினி அபிஷேகம், அக்கினிமயமான நாவுகள் என் மேல வந்தது. பல மணி நேரம் நான் விழுந்து கிடந்தேன். பல மணி நேரம் அந்த அக்கினி வல்லமை தாங்க முடியாம அப்படியே துடித்தேன், ஒரு புழுவை போல. யாரும் இல்லை அந்த ரூம்ல. தன்னந்தனியாக என்னுடைய எல்டிசி அந்த சாப்பல்ல அபிஷேகம் கிடைச்சது எனக்கு. ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது தன்னந்தனியாக ஒரு சின்ன அறையில ஆண்டவர் மறுபடியும் காட்சி கொடுத்து தரிசனமாக தோன்றி அக்கினிமயமான நாவுகளை கொடுத்தார். அந்த அக்கினியின் வல்லமை இன்னைக்கு நினைச்சாலே என்ன செய்து மறுபடியும் தூக்கி போட்டுருமோ. அந்த நாள்ல ஆண்டவர் என்ன செய்தார், எதுவும் அந்த இது நமக்கு நல்லா தெரியும். பிசாசு படிச்சவங்களுக்கு தான் என்னது, மதுபானத்தினால அறிஞ்சிருக்கிறவங்களுக்கு வெறி கொண்டவங்க மாதிரி இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாது, அப்நார்மலா இருப்பாங்க. சுய நினைவே என்ன செய்யாது, இருக்காது, இழந்திருப்பாங்க. ஆனா நம்ம பெற்ற அபிஷேகம் நமக்கு என்ன செய்யும், தெரியும். உலக மனுஷனுக்கு தெரியாது, அவங்க பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா நீங்களும் நானும் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது தேவனுடைய ஆவி. அந்த பேசுவதற்கான வல்லமை யாரு கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றப்படுதல். அந்த வல்லமை எனக்கு வருமான்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். உங்களுக்கும் அந்த வல்லமை வரும், பேசுவதற்குரிய வல்லமை. அந்த நாக்கை ஆண்டவர் என்ன செய்வார், பயன்படுத்துவார். அந்த நாக்கை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கே தெரியாது, அந்த இடத்துல இருந்து என்ன செய்யும், அந்நிய பாஷைகள் அப்படியே பொங்கி போகி என்ன செய்யும், வரும் வரும். யாருமே நிறுத்த முடியாது. நான் அப்படிதான் எங்க சாப்பல்ல, எங்களுடைய காலேஜ்ல யாருமே என்ன நிறுத்த முடியல. எல்லாரும் போயிட்டா. என் கூட ஒருத்தி, சரி நம்ம காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவ கிளம்பி எழும்பி போயிட்டா. அவ ஒரு உபதேசியார் மக. ஆனா அவ அபிஷேகம். நான் குதிச்சுட்டே இருந்தேன். குதிச்ச அந்த அன்னைய பாஷை யாரும் அடக்க முடியல. அவ பயந்தே ஓடியே போயிட்டான்னு நினைக்கிறேன். பிறகு என் வீட்டுக்கு வந்து அவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. இப்ப நீ உனக்கு அபிஷேகம் ஸ்டாப் ஆயிடுச்சா உஷா, வா வீட்டுக்கு போவோம், நீ விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ டோனா ஊர்
அவன் டோனாவூர். சரி, இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தேவனுக்காக பேசுபவர்கள் அவங்க யாரு? தேவனுக்காக பேசுபவர்கள். அதான் சீஷருக்கு அடையாளமாக அவங்க அறிந்து கொள்ளும் அடையாளம் என்ன? அந்த நெருப்பு. நெருப்பு. இப்ப இன்னைக்கு நாமும் நெருப்பு தான் படிக்கிறோம். யாக்கோபு நிருபத்துல அது பொல்லாங்குள்ளது, விஷம் நிறைந்தது நிறைய போட்டிருக்கு. ஆனா அந்த நாக்கை நீங்க என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நாக்கை ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? அபிஷேகிப்பார். நாக்கை இஷ்டம் போல பயன்படுத்தினா உன் நாக்க பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் என்ன செய்? விலக்கி காத்துக்கொள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவனாக இருப்பான். ஜீவனை விரும்பணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை விரும்பணும். ஆவிக்குரிய வாழ்வை விரும்பணும். நன்மை காண்பேன் என்று நான் விசுவாசிக்க விட்டால் நான் என்ன செய்வேன்? கெட்டு போயிருப்பேன். கெட்டு போயிருப்பேன். நன்மை காண்பேன் என்ற ஒரு விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். நீ ஜெபம் பண்ணாதான், பைபிள் வாசித்தாதான் அந்த விசுவாசம் வரும். எனக்கு எங்க நன்மை வரும்னா எப்படி வரும்? நீங்க இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே என்ன செய்யக்கூடாது. அதான் யோவான் 3வது அதிகாரம் இப்ப படிக்க போறோம். அங்க நிக்கோதேமு என்று சொல்லி ஒரு பரிசேயர் வர்றதை குறித்து நம்ம வாசிக்கலாம். நம்ம சேர்ந்து வாசிப்போமா? 3வது அதிகாரம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அந்த நிக்கோதேமு அதிகாரி, யூதருக்கெல்லாம் அதிகாரி. அவன் வந்து என்ன செய்யறான்? இயேசுவினிடத்திலே வந்து, ரபினா போதகரே என்று அர்த்தம். நீ தேவனிடத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் வந்த போதகர் சொல்லி எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் ஏன்னா அவர் தேவாலயத்துல எல்லாம் என்ன செய்தாரு? வாழ்ந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணார், உபதேசம் பண்ணார். அதனால அந்த யூதர்கள் காலத்துல அந்த யூதருக்குள்ள போதகன் சொல்லி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கும் அப்படிதான் சொல்றோம். இப்ப எங்களெல்லாம் உங்களை போதகர்னு எங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன செய்யுங்க? நீங்க மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் போனீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகர்னு தெரிஞ்சா மட்டும் போதாதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த பேசுறாரு. அடுத்து, ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், அவனுக்குள்ள ஒரு இது வருது. தேவன் உங்க கூட இருக்கிறதுனால தான் என்ன செய்றீங்க? நீங்க அற்புதங்களை செய்றீங்க. அந்த 3 வருஷ கால ஊழியம்தான், ரொம்ப சுருங்கின வருஷங்கள் தான். ஆனா அதுலயும் அற்புத நன்மை செய்கிறவராக தான் அவருடைய கால் சுற்றி தெரிஞ்சிச்சு. பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செஞ்சாரு? விடுவித்தார், குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல பிணிகளையும் சகல நோய்களையும் அவருக்கு நீக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. நமக்கும் அப்படித்தான் சொல்றாரு, சீஷர்களுக்கும் அப்படித்தான் சொன்னார். சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒண்ணு என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. நம்முடைய இது என்ன? சந்தேகம், பயம், என்ன ஏதோ என்ன செஞ்சிருமோ? நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களை ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிரும்? பயப்படக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பயம் உள்ள ஆவியை நான் என்ன செய்யல, கொடுக்கலன்னா நீ நம்பு. இதையாவது என்ன செய்? நம்பு. பலம் உள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றாரு. எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் பயமா இருக்கும். பார்த்தாலே என்ன, பயந்தது கொஞ்சம் கூட நினைவுலையோ கூட எதுலையும் கூட நான் என்ன செய்யக்கூடாது? பயப்படுகிறவளா இருக்கக்கூடாது. பயப்படாம சந்தேகம் உள்ளவளா இல்லாம விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கொள்வோம். அதுல வந்து அப்ப தேவன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பரிசேயன் கண்டுபிடிச்சான். 3வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்னது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல அவர் வந்து நிக்கோதேமு சொன்னது ஒண்ணு,
என்ன சொன்னாரு? உங்களை நல்லா தெரியும், நீங்க தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இயேசுவானவர், நான் மெய்யாகவே உனக்கு சொல்றேன், நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? காண மாட்டாய். எதனால காண மாட்டாய்? மறுபடியும் பிறக்காவிட்டால். நீ மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கிற அனுபவம் வேணும். அதுக்கு அடுத்த வசனம், உன்னை நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்மள மாதிரி தானே அந்த நிக்கோதேமு. உடனே ஒரு கொஸ்டின், ஒரு கேள்விக்குறி வந்துடுது. ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கும்போது எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? உன்னை இயேசு விடவே இல்லை. ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறத குறித்து சொல்றாரு. ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கிறது என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆனா அவர் பாசிட்டிவா சொல்லிட்டு தான் நெகட்டிவான காரியத்தை சொல்றாரு. நீ மறுபடியும் பிறக்காட்டா தேவனுடைய ராஜ்யத்தை, அங்கேயும் நெகட்டிவா தான் சொல்றாரு. பிறக்காட்டா நோ உனக்கு. சிலருக்கெல்லாம் இப்ப கஷ்டமா இருக்கு, நீ இப்படி செய்யாட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னாலே என்னது, இந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். இவர் அப்படியே என்ன செய்கிறார்? சொல்றார், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போ நிக்கோதேமு ஒரு முதிர் வயது உள்ளவர். அவர் என்ன நோக்கத்தோடு கேட்குறாருன்னா, முதிர் வயது உள்ள நான் மாற முடியுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாரு. அதுதான் அதுக்குரிய விளக்கம். நான் அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். நிக்கோதேமு இயேசு கூறுறத முதல்ல அவன் கேள்வி கேட்டான், நான் முற்றிலும் நான் மாற்றப்பட முடியுமா அப்படின்னு அர்த்தமா. முதிர் வயதா இருக்கையில் நான் எப்படி மறுபடியும் பிறப்பேன்? தாயின் வயிற்றில் மறுபடியும் பிரவேசிக்க முடியுமா? அப்படி போயிடுச்சு அவருக்கு. சிலர் நிறைய ஜென்மம்பாங்க. ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மறிப்பதும் தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நீ 2ஆம் தரம் எப்படியோ, நீ எப்படி பிறந்தாலும் நீ அதே சுவாவம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ரியில் போட்டிருக்கு. அதே நிலையில தான் இன்னைக்கும் மத தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த இளைஞனோ வயதானவனோ யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக தான் புதிய பிறப்பின் அனுபவம் பெற முடியும் சொல்லி அவர் கேள்விக்கு பதில சொல்லிடுறாரு. அடுத்து 3:8 வாசிங்க. காற்றானது இஷ்டமான இடத்துல வீசுது, அதன் சத்தத்தை கேட்கிறோம். 8வது வசனம் 3:8, யோவான் 3:8. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்ப காற்று என்ன செய்யும்? காற்று என்ன செய்யும்? காற்று அடிக்கும் சொல்லுவோம் ஒரு வார்த்தை. காற்று வீசுகிறது, காற்று நன்றாக வீசுகிறது. அல்லது நம்ம கொச்ச தமிழில் சொன்னால் காற்றடிக்குதும்போம். தென்றல் காற்று, சுழல் காற்று, பெருங்காற்று, பலத்த காற்று. அதான் அப்போஸ்தலர் 2வது வசனத்தில் படித்தோம், பலத்த காற்றுன்னு இருக்கு. நிறைய காற்றில் நிறைய. ஆனால் இந்த காற்று ரூவா காற்று, இது ஒரு சுவாச காற்று. அதான் அவர் பாடலாக ஏற்றி இருக்கிறாரு. அந்த ஆவி என்ன செய்து சுவாசிக்கிறது. காற்றுனா என்னது? காற்று இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, அல்லது காற்று அல்லது ஆவி. அந்த ஆவி என்ன செய்து? ஆவி என்ன செய்து? சுவாசிக்கிறதா. அந்த ரூவா காற்றை நீங்க என்ன செய்றீங்க? சுவாசிக்கிறதுனால தானே நம்ம உயிரோடு இருக்கிறோம். காற்று சும்மா சாதா காற்று எடுங்களேன், நீங்க என்னமோ ஒரு என்ன சொல்றது, பிரம்மையில் இருக்கிற மாதிரி இருக்கு. காற்று சாதாரண காற்று, இந்த இடம் முழுசும் காற்று இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆக்சிஜனும் வேற என்ன இருக்கு காற்றுல? தண்ணியில் என்னெல்லாம் இருக்கு? ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு. அப்போ காற்று மண்டலம் முழுவதும் ஓட்டோ ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்போ அதை தான் அந்த ஆவி என்ன செய்து சுவாசிக்கிறது. ஆவி மனுஷன் ஜீவன்.
ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நீ அக்கிரமத்தினால மறிச்சு கிடக்க கூடாதுன்னு தான் ஞானஸ்நானத்தை மறுஜன்மம் முழுக்க ஆண்டவர் சொல்றார். நீ மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். காற்று வீசுறத நீ ஃபீல் பண்ண முடியும். நம்ம இந்த இடம் முழுசும் நம்ம இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. காற்று, தண்ணீர், வெளிச்சம், சூரிய ஒளி எல்லாம் நமக்கு தேவை. அதனால தான் இயேசுப்பா அழகா சூரியனை படைச்சி தண்ணியை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். காற்று மண்டலம் அதுதான் என்னது. சிலரெல்லாம் காற்று கிடைக்கலன்னா அவங்கள என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒரு அனுபவத்தை நேற்று ஃபோனில் கேட்டேன். அவங்க அந்த காற்றுக்காக, ஆக்சிஜனுக்காக என்ன செய்கிறாங்க? சில நாட்கள் என்ன செய்கிறாங்க? வைக்கப்படுவாங்க அவங்களுக்கு அந்த சுவாசம் வர்றதுக்காக. அப்போ காற்று என்னது? ரொம்ப முக்கியமானது. அந்த சுவாச காற்று, ரூவா காற்று தேவனுடைய ஆவியினுடைய செயல். சொல்லுங்களேன், இது என் தேவனுடைய ஆவியானவருடைய செயல். இந்த காற்றை வீச பண்றது, என்னை சுவாசிக்க வைக்கிறது யாருடைய செயல்? ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அப்ப ஆவியினால பிறந்தவர்களுடைய உள்ளான வாழ்வு என்னது? ரொம்ப முக்கியமானது. உள்ளான வாழ்வு. நீங்க வெளியே என்னை எவ்வளவு பார்க்கலாம், ஆனா உள்ளான வாழ்க்கை யாருக்கு தெரியும்? என்னுடைய ஆவியின் வாழ்வு. ஆவியில நான் பிறந்திருக்கிறேன்னா, ஆவியில் பிறந்தவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும். ஆவியினால் பிறப்பதோ, ஆவியானவரால் பிறந்த நம்மளோ எப்படி இருப்போம்? ஆவியை போலவே இருப்போம், ஆவியானவரை போலவே இருப்போம். அதான் போன வாரம் படிச்சோம். அவர் ரூபம், அவர் சாயல், அவருடைய இமேஜ், அவருடைய லைக்னஸ் படி நம்ம என்ன செய்கிறோம்? மாற்றப்படுகிறோம். ஏசாயா 35 எடுத்துக்கிடுவோம். ஒருத்தர் ஏசாயா 35 கடைசி வசனம். காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல தான் வீசும். அப்ப ஆண்டவர் நம்மளை இஷ்டப்பட்டு என்ன செஞ்சார்? நம்ம மேல அவருடைய ரூவா காற்றை வீச பண்ணிட்டார். அவர் சத்தத்தை கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? வார்த்தையின் வழியாக. இந்த கடைசி நாட்கள்ல ஒரு அக்கினிமயமான நாவை கொடுத்து உங்களை அபிஷேகித்து, அந்த பலத்த காற்று முழக்கமா தான் வரணுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களை மாதிரி அக்கினியா தான் வரணுமா? எங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவத்தை கொடுப்பார். நான் ஆரம்ப காலங்களில் மேரேஜ் ஆன கொஞ்சம் வருஷங்கள் எல்லாம் முழங்கால நின்று குதித்து எனக்கு அப்படிதான் அபிஷேகம் எனக்கு கிடைத்தது அப்படிதான். ஆனால் பாஸ்டர் சாந்த ஸ்வரூபியாக அமைதியாக இருப்பார். எனக்கு இப்படிதான், எனக்கு சாஃப்டான பாரு. புரியுதா? நான் தவறுன்னு சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வார்? கொடுத்திருப்பார். இப்ப நீங்க பயப்படவே கூடாது. நான் பெற்றா என்ன ஆவி வருமோ, இப்படி சந்தேக ஆவியே முதல்ல என்ன செய்யணும்? ஓட்டணும். ஓட என்ன செய்யணும்? துரத்தணும். ஓட விரட்டணும். சரி, ஆவியினால் பிறக்கிறது. அப்ப ஆவினா என்னது? காற்று. ஆவி சுவாசிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, ரெகக்னைஸ் பண்ணுது, அக்னாலேஜ் பண்ணுது. அந்த சத்தத்தை நீ கேட்கிறாய். ஆனா எந்த இடத்துக்கு போகுது, எங்க வருதுன்னு நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது போலதான் ஆவியில பிறந்தவனு என்ன செய்யறான்? மாறாம இருக்கா? இல்ல, அப்படியே இருக்கிறான்னா அவன் ஆவியில் பிறந்தவன். அவனை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இது மறுபடி பிறந்த ஆள், இது மறுபடியும் பிறந்தவங்க. born again சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறந்த அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு அவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானம் எடுத்துட்டு இரக்கம் பெற்று எய்த்தின் வாழ்வு வேண்டாம் என்று சொல்லி விட்டவங்க அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என்ன செய்ய மாட்டாங்க? இழக்கவே மாட்டாங்க. அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பேசுற சபை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்பி நீ குணப்படு, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. 11 பேர் தான் அவங்களோட கூட நின்று
பேதுரு நின்றாருன்னு பார்க்கிறோம், பிரசங்கம் பண்ணார். அப்ப 3000 5000 சொல்லி என்ன செய்தாங்க, சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுசும் ஒவ்வொரு அதிகாரமா படித்து பாருங்க. அவ்வளவு நமக்கு என்ன செய்யும், புத்தியை புகட்டும், அறிவை புகட்டும், அவ்வளவு உணர்வை கொடுக்கும், அவ்வளவு நீங்க ஜெபிக்க உங்களை வைக்கும், ஏவும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். நீ என்டர் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். The wind blows, breathes where it wills. எங்க அது சித்தமோ, யாரிடத்துல நோக்கி வீசணுமோ அதான் where it willsனா அதான் குறிக்குது. எங்க அந்த காற்று வீசணுமோ அங்க வீசி அந்த சவுண்டை நீ சவுண்டை மட்டும் நீ கேட்ப. காற்றுடைய அந்த சத்தம் கேட்கும். பெரிய காற்று அடிச்சதுன்னா என்ன செய்யும், நல்ல சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும். அதை நீ அறிவ, ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தரும், so it is with everyone who is born of the spirit. அவங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு என்ன செய்யாது, எப்படி வந்துச்சு அப்படி ஆச்சரியமா இருக்கும். இந்த காற்று எப்படி என்ன நோக்கி வந்துச்சு, எப்படி வீசுச்சு, எப்படி இந்த குளிர்ந்த காற்று வீசுச்சு. எப்பவும் ஜெபிக்கிறவங்களுக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை. ஜெபிக்கிறவங்களுக்கு அனலா இருக்கும். எந்த ஏர் கண்டிஷனுக்குள்ள விட்டாலும் என்ன செய்யும், வேர்த்து ஒழுகும். ஜெபிக்கும் பொழுது, நல்லா ஜெபிக்கும் பொழுது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கத்து தந்திருக்கிறார். என்ன உனக்கு மட்டும் இப்படி என்னமோம்பாங்க எங்க பிள்ளைங்க, இவங்கெல்லாம் எல்லாம் என்னமோன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யும், ஒழுங்காக நான் ஜெபிக்கிறவளா அந்த நேரத்தை நான் காத்துக்கொண்டா அப்படி வேர்த்து ரொம்ப அனலா இருக்கும், ஏர் கண்டிஷனுக்குள்ள இருந்தாலும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், குளிர்ந்த காற்றுக்கு ஒப்பனையா இருக்கிறாரு, அக்கினிமயமான நாவுகளை தராரு, பலத்த காற்று போல என்ன செய்யறாரு, உங்களெல்லாம் அப்படி அசைக்கிறதுக்கு என்னது, பலத்த காற்று வரணுமா, நம்மளா அசையக்கூடாது, ஆடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யணும், உங்களெல்லாம் மாற்றணும். அந்த வயசான நிக்கோதேமை என்ன கேட்டாரு, ஆண்டவர் அதை தான் விளக்குனாரு. நீ மாற முடியும், நீ முதிர் வயதா இருந்தாலும் இளைஞனா இருந்தாலும் நீ என்ன செய்ய முடியும், மாற முடியும். ஏசாயா 35 கடைசி வாசிட்டு ஜெபம் பண்ண போறோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் 32 கடைசி. நீங்க 35 வாசிருக்கீங்க. 32:2-15. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்போ ஒரு அவுட் போரிங், இந்த கடைசி நாட்களுடைய அபிஷேகத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. உங்கள் குமாரத்திகள் பெற்றுக்கொள்ளட்டும். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலிபர் என்ன செய்வாங்க, கெட்ட சொப்பனம் காண மாட்டாங்க, நல்ல சொப்பனத்தை என்ன செய்வாங்க, காண்பாங்க. பிசாசு பயமுறுத்துகிற கொம்பெல்லாம் காமிச்சிட்டு வருவான், யானை மாதிரி சிங்கம் மாதிரி உருமிக்கிட்டு. அது பயமுறுத்துகிறவன் தான். ஜஸ்ட் என்னது, பூச்சாண்டி காட்டுறவன். சின்ன பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த பூச்சாண்டி வருதுன்னு பயங்காட்டி அப்படி வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கக்கூடாது. பயமுறுத்துகிறவன் ஜஸ்ட் என்னது, பயமுறுத்துகிறவன். அதான் பயமுறுத்துகிற. நீ பேப்பரை படிச்சேன்னா கவனமாறு. சில கொலை இதை படிச்சுட்டு என்னது, அல்லது ஏதாவது சண்டை படம், கார்ட்டூன், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. அப்ப பயமா தான் இருக்கும், கெட்டது தான் வரும். நீங்க என்ன பார்க்குறீங்களோ அதானே வரும். நீங்க ஒழுங்கான நல்ல வசனத்தை படிச்சீங்கன்னா நல்லது வரும். ஏதோ ஒரு இடத்துக்கு, தவறான இடத்துக்கு போனா தவறான காட்சி தான் வரும். அப்படியே படுத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணாம, வேதம் வாசிக்காம, அல்லது குடும்ப ஜெபம் இல்லாம இருந்தா, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு
கூரை இல்லாத வீடாம். அப்ப குடும்பத்துல ஆண்டோடைய பிரசன்னம் வரட்டும். சாத்தானுடைய உட்புகுதல் என்ன செய்யாது, அப்போ இராது. இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி, அந்த உன்னதத்தின் ஆவி நிழலிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னதமானுடைய ஆவியின் பலன் உண்மை நிழலிடும் என்று சொல்லி மரியாளுக்கு தூதன் சொன்னதை பார்க்கிறோம். உன்னதமானவர், வல்லமையுடையவர், மகிமையானவைகளை செய்வார். அப்ப வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்யணும்னா உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்ன செய்யணும், தரிப்பித்துக் கொள்ளணும். தரிப்பித்துக் கொள்றதுன்னா அதை அணைத்துக் கொள்ளுவது, பெற்றுக் கொள்ளுவது, உடுத்திக் கொள்ளுவது, அதையே ஆதாரமாக்கி கொள்ளுவது. அந்த உன்னதத்தின் பலனையே சார்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு அந்த உன்னதத்தின் பலன் தான் இருக்கும். அற்பமான அந்த சில்லி திங்ஸுக்காக கவலைப்படுகிற அந்த பலன் மோசமான பலன், பலவீனப்படுத்துகிறது. அது சத்துவத்தை இழக்க பண்ணிடுது, அல்லது ஒரு வலி வேதனை என்ன செஞ்சிருது, அதிகரிச்சிருது. விசுவாச அறிக்கைன்னு சொல்லுவாங்க, ஆனா அது வேற பக்கம், வேற சைடு. ஆனா நம்ம என்ன செய்யணும், நான் என்ன சொல்ல வந்தேன் புரியுதா? ஒருத்தர் சொல்லுங்க, என்ன சொன்னேனா? ஆவியானுடைய பலன், உன்னதமானுடைய பலன் என் மேல் நிழலிடும், நிழலிடும், நிழல் இடணும். அப்ப உன்னத மறைவு, அவருடைய கூடார மறைவுல, அவருடைய செட்டுகளின் நிழலில் நான் வந்து அடைவேன். நீ எங்க போனாலும் நீ என்ன செய்ய, அங்க வந்து தங்கு. எங்க வந்து தங்கு? நீங்க சொல்லலாம், எனக்கே ஒரு சின்ன வீடு தான், ஒரு டென்ட், அதுல தான் நான் தங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க போக சொல்றீங்க? நான் இந்த கூடார மறைவை சொல்றேன். அவர் தான் பாதுகாப்ப நம்மளை சுற்றி அக்கினி மதலா இருக்கிறார். பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நீங்க வீட்டுல இருந்தாலும், எங்க போனாலும், பஸ் ஏறினாலும், என்ன வேலை செஞ்சாலும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்க முடியும். படித்தாலும், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, எல்லா இடத்துல என்ன செய்ய முடியும், அவரோடு கூட வாழ முடியும். அவங்களோடு கூட இருக்கும்படிக்கு தந்தருளப்பட்டேன். நீ அதை மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லது வேகா இருக்காத, பரிசுத்தாவியானவரை நீ என்ன செய்ய, ரெகக்னைஸ் பண்ணு. காற்றை எப்படி ஃபீல் பண்ண முடியுமோ அதான் அந்த இடத்துல பலத்த காற்றின்னு போட்டிருக்கு, பலத்த காற்றின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த பலத்த காற்றின் அபிஷேகத்தை, அல்லது அந்த சுவாச காற்றை, அந்த ரூவா காற்று உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்ன செய்து உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்ப என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே அவர் என்ன செய்யறாரு, எனக்கு பலனை பெருக பண்ணுகிறார். அவரிடத்துல நான் காத்திருக்க அவர் பிரியப்படுகிறார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், எவ்வளவு மணி நேரம் காத்திருப்பீங்க நீங்க? 24 மணி நேரமும் என்ன செய்யலாம், ஆண்டவரோடு பேசிட்டே இருக்க முடியும். நடந்துட்டே கண்ணை திறந்து ஜெபிக்கலாமா? கண்ணை திறந்து இந்த வார்த்தையை நான் ஜெபமாக்கலாமா? இந்த வசனம் தான் ஜெபமா என்ன செய்யணும், மாறணும். அப்பதான் உங்களுடைய வனாந்திரம் வயல்வெளியா மாறும். நிக்கோதேமும் முதிர் வயதுல அப்படின்னு சொல்லி கேட்டாரு, நான் எப்படி திரும்ப பிறக்க முடியும்? முதிர் வயதோ, இள வயதோ, வாலிப வயதோ, எந்த வயதானாலும் என் நாட்களுக்கு தக்கதாக என்னுடைய பலன் இருக்கும், என்னுடைய அபிஷேகம் இருக்கும், என்னுடைய பலன் குன்றாது. போன தடவை நம்ம ஒன்று படித்தோம் ஆதியாமத்தில், அது யாருக்கு ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். நாம் இருக்க போகிற க்ளூ சொல்லிட்டேன், முடிங்க. தப்பா சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். மார்க்கெல்லாம் இனிமேல் வாங்க போகிற மார்க்கில் 10, 20 மைனஸ் ஆயிடும். அதனால பேசாமல் வாய மூடுங்க. நம்ம இருக்க போகிற ஆதியாமத்தில் ஒன்று சொன்னேன், ஞாபகம் வரலன்னா விட்டுருங்க. சும்மா மைனஸில் போயிடக்கூடாது. ஒருத்தருக்குமே வரல, சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. இருக்க போகிற இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், இருக்க போகிற நாட்கள். சாயல் இல்லை, இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். மோசே 120 வருஷம் அவருடைய கண் இருளடையில மங்கல. பிறகு யோசுவாவுக்கு 110 வயசு வரைக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆதியாமத்தில் வாசம்
நீங்கள் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். நம்முடைய தீர்க்காயுசு, சமாதானத்தை, பலனை, சுகத்தை அதிகரிக்க பண்ணுகிறவர். உன்னுடைய ஹெரிடிட்டி ஒன்று சொல்லலாம். ஹெரிடிட்டின்னா என்ன? முன்னோர்கள் அந்த சாபத்தில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அந்த சாபம் உன்னை என்ன செய்யாது, பின்தொடர முடியாது. அவங்களுடைய கேரக்டர் படி என்னை ஆண்டவர் பிரித்தெடுக்கல, அதுக்காக என்னை மறுபடியும் பிறக்க செய்யல. அப்ப ஆண்டவர் அவருடைய ஹெரிடிட்டின்னா என்னது? ஹெரிடிட்டி மீன்ஸ் தமிழ்ல பரம்பரை. என்னன்னா மரபணுவா, பரம்பரை, மரபணுன்றாரு. சரி, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முன்னோர்களுடைய அந்த மரபணு, அந்த வம்சவழி, வம்ச வரலாறு என்ன, அது ஒன்றும் பாதிக்காது. நீங்கள் அதை தான் பேசுங்க. நான் ஆரம்பத்திலே அதை தான் பேசினேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது என்னை எந்த ஹெரிடிட்டி என்ன செய்யாது, பாதிக்காது. ஆண்டவர் எனக்கு நிலைத்திருக்க உதவி செய்வார். கிருபை கொடுத்துட்டார். நான் ரட்சிக்கப்பட்ட அன்றே அதை சொன்னேன். என்னை எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க, நீ எப்படி நிலைச்சிருப்ப பார்ப்போம், நீ பாரு மாறிடுவ பாரு. நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் அதிகமாக ஆண்டவர் ஜெபிக்க கிருபை கொடுத்தார். நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். யாரும் என்னை என்ன செய்யலை, மாற்றவே முடியல. நான் தான் மாறிக்கொண்டே இருக்க. அவங்க என்னைய கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஃபோனில் தொடர்ந்து போகும் பொழுது அவங்க அணுக ஆரம்பிப்பாங்க. இன்னமும் வெட்கப்பட்ட நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அநேக பேர் அவங்க என்ன செய்தாரு, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க எல்லாம் வர உதவி செய்தார். அநேக பேரை ஆயதாயப்படுத்தி கொள்ள உதவி செய்தார். நான் மட்டும் நிலைச்சிருக்காம காற்று பறக்கடிக்கிற பதற போல இருந்தேன்னா, நிலையற்று இருந்தேன்னா என்ன செய்திருக்க மாட்டாங்க. 2 மனம் இருந்தா நான் யாருக்கும் யூஸ்லெஸ். ஆண்டவர் என்னை படைச்ச சிருஷ்டித்த ஆண்டவருக்கும் நான் என்னது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் அழுவேன். ஆண்டவரே, நான் பயனற்ற பாத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அழுவேன். அபிஷேகம் பெறலை. அப்போ நான் என்ன அழுவேன், ஆண்டவரே நான் பயனே இல்லைப்பா, நான் பாரமாக இருக்கக்கூடாதுப்பா. நான் அழுவேன். பல மணி நேரம் அழுதுட்டுருப்பேன். இதையே சொல்லிட்டு அழுதுட்டுருப்பேன். அப்போ தான் ஆண்டவர் கிருபை வரங்களை கொடுத்து அந்த அபிஷேகத்தை மென்மேலும் கொடுத்து, அப்போ உன்னத்திலேருந்து ஆவியானவர் என்ன செய்யணும், ஊற்றப்படணும். சரி, நான் முடிச்சிடுறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? எழும்புவோம் ஒரு அந்த அதுக்கப்புறம் பாஸ்டர் பேசுவாங்க. ஆஃபரிங் சாங் யார் பாடுறதுக்கு திறமையா? சாட்சியும் அந்த பால் நேஷ்லின் அப்படி தானே? இப்போ தான் நல்லா வருது அந்த பேர். ப்ராக்ரஸ் கார்டை பார்த்தோட தம்பிக்கு உனக்கு பால் நேஷ்லின் போட்டிருக்காங்க. அவங்க பேர் பால் நேஷ்லின். அவருடைய சாட்சியை சொல்லி ஒரு பாடல் அப்பாவும் மகனுமா பாட போகிறாங்க. நன்றி பாடல், காணிக்க. அப்போ காணிக்க போடுவோம். ஒரு பாடலை முதல்ல பாடுங்க. ஏன்னா அப்பாவும் மகனும் இன்னைக்கு தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால மகளும் வேணா போகலாம். பாட போ. கடந்த மாதம் எழுதின தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க தேவன் கிருபை செஞ்சாங்க. அதுக்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் எழுதின தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க தேவன் கிருபை செஞ்சாங்க. அதுக்காக நன்றி. மேலும் எனக்காக ஜெபித்த ஊழியர்களுக்காகவும் மற்ற யாருக்காகவும் நன்றி. உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் குடும்பமாய் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளவும் தேவனுடைய மகிமைக்கு எங்களை பிரயோஜனமாக வைத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2025-26 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் என்னோடய மகன் பால் நேசன் அவர்கள் வந்து 500 மதிப்பெண்களுக்கு 476 மதிப்பெண்கள் பெற கிருபை செய்திருக்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தருடைய மிகப்பெரிய ஈவு. ஏன்னா அவர் வந்து கடந்த மேக்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பூரா ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீவர் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு அன்பிலீவபிளாக இருந்துச்சு, அதில் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு போக முடியலை. காலையில் 8 மணிக்கெல்லாம் ஹை ஃபீவர் 103 இருந்துச்சு. அவர் நாங்கள் நினச்சோம் பயந்துட்டு தான் இருக்காரோ அப்படின்னு நினச்சி ரொம்ப இதாக இருந்து டீச்சர்ஸை கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, சார் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், டேப்லெட்டையும் கையில் கொடுத்து விட்ருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் எடுத்துகிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாமிட் எடுத்துட்டார் பூராமே. இருந்தாலும் ஃபீவர் குறையவே இல்லை. அதோடு தான் போனார், போய் எழுதினார். எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அவரால் உட்கார முடியல. உடனே போய் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே போயிருந்தாலும் கூட அவருடைய போகும்போதெல்லாம் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இந்த பரீட்சையில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்து படித்து நைட்டெல்லாம் தூங்குவார். நான் ஒரு 2 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு படுத்தவர் 1/4 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருவார். இப்படிமா நல்ல எஃபர்ட்டை கொடுத்து படித்து நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் ஆக்சுவலாக ஒரு 450 எடுத்தால் போதும் தம்பி, அதளவுக்கு போதும்னு தான் நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அதையும் மீறி அவர் ரொம்ப எஃபர்ட் கொடுத்துட்டு ஒரு 476 ஸ்கூல் அளவில் ஃபஸ்ட்டு 7 பேர் அளவில் வர்றதுக்கு கிருபை செஞ்சுருக்காரு. இது எல்லாம் வந்து கர்த்தருக்குள்ளே இருந்து அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வழிகளின்படி நடக்கிறதுனால தான் நடக்குது என்பதை மகன் அறிந்து கொண்டார். அதற்காண்டி தேவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னார். இருந்தாலும் சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கும் முக்கியமாக நம்ம போதகரமாக பாஸ்டர் பிரவீன் ஜான் இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தோடு எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எங்களுக்காக வந்து ஒரு எப்படி பாரப்பட்டு அதுக்கு என்னென்ன ஒரு சப்போர்ட் பண்ணணுமோ ஜெபத்தால் அதை பூரா செஞ்சு நம்மளுக்கு ஒரு சபை விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால தான் இந்த ஒரு முயற்சி எடுத்ததாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. இனி வருங்காலங்களையும் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காகவும் நம்ம சபை விசுவாசிகளில் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உந்துதலாக இருக்கிற நம்ம பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாக அவங்களோட ஜான் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அந்த 12th எழுதினவங்களுக்கும் 10th எழுதினவங்களுக்கும் 2 டைரி கொடுக்க உதவி செய்தார். ஆனால் இப்போது சில நோட் புக்ஸாக இருக்குது. நிறைய பேர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறீங்க, நல்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று கவரா சரி, நீங்கள் பெற போகும்போது கூட இந்த நோட் புக்ஸ் இந்த புக்ஸை எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு நான் அதாவது 2 டைரி இருந்துச்சு. அந்த ஆராதனையில் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா போன வாரம் சாட்சி சொன்னால முபினா 12th தச்சையில் இந்த வாரமும் வந்துட்டாங்க. அவங்க 3 வாரமாக ரெகுலராக வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு பல தடை உண்டு. அவங்க அப்பா இன்னும் அந்த முஸ்லீம் தான் இருக்கிறாங்க, அதனால் வர முடியாது. ஆனாலும் இப்போ அவங்களே என்ன செய்கிறாங்க, நீ சர்ச்சுக்கு போகிறியா போ, இல்லைன்னா ரொம்ப கட்டுப்பாடு, போகக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று பயங்கர ஃபயராக இருப்பாங்க. அவங்க அப்பா எப்படா அந்த ஹோட்டலில் ஏதோ ஒரு வேலைன்னு நினைக்கிறேன், ஹோட்டலில் என்னமோ பண்ணுற புரோட்டா கடையை நம்ம ஒன்று வச்சுருக்கிறாரு கம்பத்தில். அதன் நடுவிலும் கூட அவங்க நல்லா படித்து ஜெபிக்கிற குடும்பம். அதனால் யாரும் போய் ஃபோன் நம்பர் வாங்கி என்ன செய்யாதீங்க, யாரையாவது போய் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அப்பா இருக்கும்போது நாங்களே பண்ண மாட்டோம், யாருக்குமே பண்ணுறதில்ல. அன்னைக்கு கூட 2 வாரத்துக்கு முந்தி விபிஎஸ் எடுக்க வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தது அந்த பொண்ணு. அப்போ தான் நான் வாட்ஸ்அப்பில் தான் போட்டேன்,
இல்லை அப்பா இருக்காங்க பக்கத்தில், சனிக்கிழமையும் போக வேண்டான்ட்டாங்க, இன்னைக்கு கடைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வாட்ஸ்அப்பில் போட்டுருச்சு. ஆனால் நீங்கள் என்னத்தையாவது வாட்ஸ்அப்பில் போட்டு ஃபோனை வாங்கி இப்படியெல்லாம் இந்த கதைகளை எனக்கும் பாஸ்டர் அவங்களுக்கும் பிடிக்காது. நல்ல காரியத்தை என்ன செய்தாங்க, ஃபோன் பண்ணி உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு ரிசல்ட் வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாரு, இந்த சுஜிதா மட்டும் இன்னும் சொல்லலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வில்லிங்டன் எப்போவும் வாலண்டியராக ஃபோனே பண்ண மாட்டார். சுஜிதா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, உடனே பண்ணோன்னு ஒரே சந்தோஷம். ஏன்னா இன்னொருத்தர் மார்க் 2 பேர் இது தெரிஞ்சு பாரு இது சுஜிதா சொல்லாமல் இருக்கு நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் கால் பண்ணணும் போல், சரி அமர்ந்து உட்கார்ந்த பிறகு கால் பண்ணுவோம் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக கால் வந்துச்சு. ஒரு சந்தோஷமான செய்தினா என்ன செய்யுங்க, அவங்களோட சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஏன் மோஞ்ச தூக்கிட்டு ஊன்றீங்க, கை தட்டினீங்களா? அப்படிதான் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். நானும் அந்த தம்பி அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. கம்முன்னு இருப்பார், பேச மாட்டார். அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் ஏதாவது தானே சொல்லுவாங்க. ஆனால் அவர் பாருங்கள், கம்முன்னு இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்கள மாதிரி அமைதியாக இருந்தாலும் அவருக்குள்ளே என்ன இருக்குது, அந்த வாய்ஸ்னஸ், அந்த பிரைட்னஸை கொடுத்துருக்கிறார். படிக்கக்கூடிய அந்த கிருபை சுகமில்லாமல் பூமிடாமல் தான் சொல்லிச்சு. கிளாஸுக்கே போனதில்லை, 10வது 12க்கு பண்ணும், தெரியாமல் பண்ணும், மேலே மொட்டை மாடியில் போய். ஆனால் போக முடியாது, பரீட்சை நேரம், கிளாஸு அட்டண்டன்ஸே கிடையாது அதுக்கு. அதனுடைய சாட்சியம் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் எப்படி படிக்க வச்சார், எப்படி கிருபை கொடுத்தாரு, ஜப வாழ்வு, அந்த அபிஷேக வாழ்வு. அப்போ நீங்கள் சும்மா லேசாக இதை என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. இன்னைக்கு போட்டிருந்தேன் வல்லமை வெளிப்படும் நாள்னு சொல்லி. சரி, இப்போ அடுத்த காரியம் இந்த தம்பி 2 notebooks யூ ஹேவ். வேறு வாங்கி கொடுத்துடலாமா? சாதா நோட்புக் இருக்குது, வேறு அல்லது நல்ல டைரி. நான் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன், என் மைக்கே அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டில். அதனால் ஒரு நல்ல இது, வேறு சிறப்பான பரிசு நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். மார்க் வாங்கினவங்க நீங்கள் தான் என்ன செய்யணும், ஸ்வீட் கொடுக்கணும். தலையாட்டுறா இருப்பார் அப்பா. சரி, எங்களுக்கு ஒரே சந்தோஷம், எங்கள் பிள்ளைங்க மார்க் வாங்கின மாதிரி. உங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க. என்னுடைய இதெல்லாம் சரி பாஸ்டர்கிட்ட விடும், பாஸ்டர் பாவம் பாட்டு ஐயோ மைக்கை வச்சுட்டே இருக்கிறாரு, சாரி. பாடுங்க. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீரம்பு கொண்டே, பாவம் கழுவிட கழுவிட்டே. ஜீவன் தந்து நீரம்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவிவிட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை. பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் உதடுகள் தந்திரையா. பார்க்கும் கண்களை தந்திரையா,
கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே. புனித உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கத்திரிக்கட்டு காணிக்கை கொடுத்துருக்குறீங்க. படித்தார், அதனால அவரை விட போகிறதில்ல. ஆராதனைக்கு பாட்டு நடத்த வரணும். பாஸ்டரோட குமிழிக்கும் போக போகிறாரு. என்ன குடும்பத்தெல்லாம் சொல்லாதீங்க, சாக்கு நல்லா பாடுறாரு இல்லையா மணி பிரதர்? அவர் பாட்டுக்காரர், இன்னைக்கு தொண்டைன்னு சொல்லிட்டாரு. அதனால் இவர் 6:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. என்ன உண்மையாக தான் சொல்கிறேன். மியூசிக் இல்லாமலேயே, கீபோர்டு போடாமலே கூட சிறப்பாக பாட முடியும். ராகம் நல்லா வந்ததில்ல, இதெல்லாம் பயன்படுத்தணும். ஓடி வந்துடுங்க. எதுவும் வீட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. 31 வாரம் 10:30 மணி. ஒரு புதிய வழிமுறைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். சில பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டீங்க. இன்னும் நிரப்பப்பட ஆவல் வாஞ்ச உங்களுக்கு வேணும். தாகமுள்ளவன் மேலே தான் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் இல்லைன்னா தண்ணி குடிக்க மாட்டீங்க. தாகம் இருந்தால் தண்ணி தரமாட்டேன்னாலும் கூட விட மாட்டீங்க. எங்களுக்கு தண்ணி வேணும், என்ன அவ்வளோ தாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி குடிப்பீங்கள்ல. இப்போ பரிசுத்த ஆவி ஆகிய ஜீவ தண்ணீரை உங்களுக்கு இலவசமாக கத்த தர்றாரு. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்ச தாகம் உங்களுக்கு வேணும். இல்லைன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தந்துடுங்க, இப்போவே என்னை நிரப்பிடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? செய்தி கொடுத்தாங்க. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? அம்மா போய் இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. ஆவியானவருடைய புதிய ஒரு நிறைவுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் anointing right now. ரிபாலா பாதாரா எல்லாரும் விட்டு கொடுத்து நிரப்பிடுங்க. கொஞ்ச நேரம்
ஆரோ லைகடபா தஹந்தரிலியா ஹசனிகதா ஹதலாத்தியா பெற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங். பெற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்கள புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏபாலா ஹந்தர ரிகடதர அலகதர தேர ஹலகுதர ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவியானவரே ஊற்றுங்க, விசுவாசமுள்ளவர்களாய் கேட்டவங்க மேல, வசனம் கேட்டவங்க மேல எப்படி பேதுரு நின்றாலோ அப்பொழுது பொழிந்தருளப்பட்டது. அந்நிய பாஷை அடையாளங்கள், பல பாஷைகள் பேசினவர்களும் கூட கேட்ட பொழுது பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அளவுக்கு உங்களை நாவை அவர் பிடிக்கிறார். உங்களை நாவிலிருந்து இப்பொழுது பேச ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த பிரசன்னம் ஆண்டோடைய ஊற்றப்படுதல். பெற்றவங்க மந்தமா இருக்காதீங்க. பெற்றவங்க வேடிக்கை பார்க்க கூடாது. பெற்றவங்க புதிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க. பெறாதவங்களுக்காக அவங்க பெறணும்னு சொல்லி வாஞ்சிங்க. பயமுள்ள ஆவியெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்ள சொல்றார். அபாத்திர தன்மைகள் நீங்குகிறது. நீ தகுதி இல்லைன்னு சொல்லி பார்க்கிற தாழ்வு எண்ணத்தோடு இருக்கிற என் பிள்ளையே, எவ்வளவு நாள் மட்டும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்கு இருக்கும்? தாழ்வு எண்ணத்துல, தோல்வி எண்ணத்துல, அந்த குற்ற உணர்வுல அது அவன்தான் உனக்கு குற்ற உணர்வை கொடுக்கிறவன். கில்ட்டி கான்ஷியன்ஸ் உணவிட்டு நீக்குகிற அந்த குற்ற உணர்வு குற்ற தன்மை போல, குற்றம் செய்தவளை போல நீ தண்டிக்கப்படாத மகனாக பார்க்கிறேன் சொல்றாரு. ஃபாதர் பாடுறாரு, எந்த பாவம் செய்தவனையும் கூட தண்டிக்கப்படாதவனாக அவருடைய கண்கள் பார்க்கும் பொழுது நீயே உனக்குள்ளே உறுத்தி கொண்டிருக்கிறது. குற்ற மனசாட்சியோடு நின்று கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் கேட்கிறார். யாருக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார்? குற்ற உணர்வு, தாழ்வு எண்ணம் உங்களை விட்டு ஆண்டவர் அறவே அகற்றி போட விரும்புகிறார். எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதே. உன் குறைவை ஒத்துக்கொள். அபிஷேகம் பெற்றுக்கொள். அந்த அபிஷேகம் உனக்குள் நிலைத்திருக்கும். அது போதிக்கும். நீ நிலைத்திருக்க முடியும். பெறாதவங்களுக்கு இடம் கொடுங்க. சற்று அமைதியா இருங்க. விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விசுவாசிகள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க. சின்ன பிள்ளைகளும் கூட கண்ணை மூடி கேளுங்க. Thank you, Jesus. Thank you, Lord. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. வீடுகளில் போய் நீங்க நல்ல தனிமையா உட்கார்ந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி உங்க
ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பிடுங்க. சிலரை ஆண்டவர் லேசா டச் பண்ணியிருப்பாரு. ஒரு புதிய ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அது அனல் மூட்டி எழுப்பணும். வீட்டுக்கு போய் அனல் மூட்டி எழுப்புங்க. சர்ச்சில் ஒரு சின்ன டச் பெற்றாலும் அதை அனல் மூட்டி எழுப்புங்க. அது பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாஞ்சதாக எத்தனை பேருக்கு இருக்குது? நான் போன வாரம் சொல்லிட்டேன், நான் 3 நாள் இந்த வாரம் பாஸ்டிங் எடுக்க போறேன் அப்படின்னு. கர்த்தர் கிருபை தந்தா நான் எடுப்பேன். எதுக்கு சொல்றேன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாஞ்சை என் சரீரத்தை ஒடுக்கிறதுக்காக அல்ல, ஆவிக்குரிய வாஞ்சையை பெருக பண்ணுவதற்காக. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பெருக்கம் வேணும், ஒரு ஆவிக்குரிய ஒரு அசைவு வேணும். நான் இருக்கிற நிலைமையில மாற்றம் இருக்கக்கூடாது, இன்னும் எழும்பணும், பறக்கணும் அப்படின்னு விரும்புறேன். அல்லேலூயா. பறக்கணும், ஆவியில களி கூறணும், ஆவியில மகிழ்ச்சியா இருக்கணும், ஆவியில சந்தோஷமா இருக்கணும், ஆவியில விடுதலை வேணும், ஆவியானவர் கூட பேசணும், அவர் அசைவாடணும், உலாவணும். அதெல்லாம் தான் என் விருப்பம். அல்லேலூயா. அதற்காக தேவ சமூகத்துல கொஞ்ச நேரத்தை நான் ஒதுக்குறேன். சாப்பிடணும் சாப்பிடலையோ, நான் தேவ சமூகத்துல ஒதுக்கி அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. இப்போ நீங்க கொஞ்சம் அலுமூட்டி எழுப்புங்க. ஆவியானவர் மூலமா கிரியை செய்வார், உங்க மூலமா கிரியை செய்வார். பெரிய மாறுதலை அசைவை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவா. என் பிரசங்கம் என்னன்னா, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்றுதான் நான் இன்னைக்கு செய்தியை கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஏன் புதிய புதிய காரியம் உங்க வாழ்க்கையில கத்த செய்யக்கூடாது? நேற்று இருந்ததான் இன்னைக்கும், நேற்று இருந்த சாப்பாடு தான் இன்னைக்கும் சாப்பிடுவீங்களா? ஆமா, இல்ல, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடுறீங்க, புதுசு புதுசா செஞ்சு சாப்பிடுறீங்க இல்லையா? ஏன் புதிய புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கூடாதா? புதிய புதிய அனுபவங்களை கத்து தர்றதுக்காக கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரியுங்க, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர்கள் உமக்காய் வாழட்டும். ஆண்டவரே, அது நன்மையை பலனை திரும்ப தூரத்தனையாய் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை புதிய விதத்துல, புதிய நிலைமையில, புதுதாகவும் ஆண்டவர் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்திலையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. வருகை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென்.